ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நியூஸ் தமிழ் ஆன்லைன். இந்த உலகத்திலேயே பணக்கார கோயில் எது அப்படின்னு கேட்டா எல்லாருமே சொல்ற ஒரே பதில் டிடிடி, அதாவது திருப்பதி திருமலை தேவஸ்தானம். ஆனா இந்த ஒரு கோயில 1955 ஒட்டுமொத்த தமிழ் மக்களும் திருப்பதிய ஆந்திராவுக்கு தாரவாத்து கொடுக்கும் போது ரொம்பவே பேடா ஃபீல் பண்றாங்க. திருப்பதிய யாராலையுமே மீட்கவே முடியல. திருப்பதி மட்டும் இன்னைக்கு தமிழ்நாடு கையில இருந்திருந்தா தமிழ்நாடு வேற லெவல்ல இருந்திருக்கும்னு நிறைய பேர் பேசுறாங்க. ஜிடிபில தமிழ்நாடு 2வது இடம் வகிக்குது. ஆனா ஆந்திரா 8வது இடம் தான். கல்வி அறிவுல கூட தமிழ்நாடு விட ஆந்திரா பின்தங்கி தான் இருக்கு. எடுக்க குறையாத பணமும் அதே ஆந்திரால தான் இருக்கு. ஆனா அதை வச்சு ஆந்திர மாநிலம் ஏன் நம்மளை விட முன்னேறி போகல? காரணம் திருப்பதியும் அதுல புழங்குற பணமும் அரசாங்கத்தோட கையில இல்ல. டிடிடிங்கிற தன்னாட்சி பெற்ற நிறுவனம் தான் திருப்பதிய கண்ட்ரோல்ல வச்சிருக்கு. என்னதான் ஆந்திர அரசு வழித்தடம், டிரான்ஸ்போர்டேஷன், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இப்படி எல்லாத்தையுமே அமைச்சு கொடுத்திருந்தாலும் இந்த கோயிலோட மொத்த கண்ட்ரோலுமே டிடிடி கிட்ட மட்டும் தான் இருக்கு. நம்மளோட சென்ட்ரல் கவர்மெண்ட்கே பல வருஷங்களா இந்த ஒரு கோயிலுக்கு மேல கண்ணு. ஆனா அவங்களாலேயே இந்த ஒரு கோயில அரசுடைமையாக்க முடியல. திருப்பதி டிடிடியோட தனி கோட்டையாவே மாறிடுச்சு. இப்படிப்பட்ட திருப்பதியை பத்தி பல சுவாரஸ்யமான விஷயங்களை தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். இந்த திருப்பதியில இருக்கிற சித்தூர் ஆந்திராவோட போய் சேர்றதுக்கு முக்கிய காரணமா இருந்தவர் தான் பொட்டி ஸ்ரீராமலு. இந்தியா சுதந்திரம் அடைஞ்சு எல்லாருமே வந்தே மாதரம் அப்படின்னு கொடி ஆட்டிக்கிட்டு இருந்தப்போ மெட்ராஸ் ஆந்திராக்கு சொந்தமா ஆகணும் அப்படின்னு போராடினவர் இவர் தான். இதனாலேயே தமிழ்நாடுக்கும் ஆந்திராவுக்கும் பார்டர் பிரிக்கிறதுல பல பிரச்சனைகள் வந்தது. போராட்டம் முடியறது வரைக்கும் உண்ணாவிரதம் இருந்து ஸ்ரீராமலு தன்னோட உயிரையும் விடுறாரு. அதுக்கப்புறமா நேரு தலைமையிலான ஒரு அரசு ஸ்ட்ராங்கான ஒரு டிசிஷனையும் எடுக்குது. மெட்ராஸ தமிழ்நாடு எடுத்துக்கலாம், ஆனா சித்தூர ஆந்திராவுக்கு கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க. ஆனா இந்த ஒரு விஷயத்துக்கு தமிழ் தலைவர்களும் தமிழ் மக்களும் ஒத்துக்கல. இதனாலேயே தமிழக அரசு சித்தூர்ல ஒரு ஆய்வை நடத்துறாங்க. சித்தூர்ல தமிழ் மக்கள் அதிகமா இருக்கிறாங்களா, தெலுங்கு மக்கள் அதிகமா இருக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு கணக்கை எடுக்கிறாங்க. என்னதான் சித்தூர்ல இருந்த நிலங்கள் எல்லாமே தமிழ் மக்களுக்கு சொந்தமா இருந்தாலும் அங்க வாழக்கூடிய அதிகப்படியான மக்கள் தெலுங்கு தான் தங்களோட தாய்மொழியா கொண்டிருந்தாங்க. இதோட அடிப்படையில முடிவெடுத்த மத்திய அரசு சித்தூர ஆந்திராவோட பகுதியா அறிவிச்சாங்க. அப்படியே பார்டரையும் பிரிக்கிறாங்க. இப்படி ஆந்திரம் தனி மாநிலமா ஆனதுக்கு அப்புறம் ஆந்திராவோட முதல் சீஃப் மினிஸ்டரா இருந்தவர் தான் நீலம் சஞ்சீவ ரெட்டி. ஆனா இவரோட காலகட்டங்கள்ல திருப்பதி பெருசா டெவலப் ஆகல. 1983 என்.டி. ராமராவ் ஆந்திராவோட முதலமைச்சரா ஆகுறாரு. அதுக்கப்புறமா தான் திருப்பதி விஸ்வரூபமாக ஆரம்பிக்குது. வழித்தடம், வாகன வசதி, இலவச தரிசனம் இப்படி பல டெவலப்மெண்ட்ஸ் திருப்பதி கோயிலுக்கு என்டிஆர் பண்ணி கொடுக்கிறாரு. கோயிலோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே அழகாக மக்களும் அதிக அளவுல வர தொடங்குறாங்க. இப்பதான் கதைக்குள்ள தலை தூக்குது டிடிடி தேவஸ்தானம். ஆரம்பத்துல கோயில மட்டுமே டெவலப் பண்ணிட்டு இருந்த இந்த ஒரு அமைப்பு சாஸ்திரம், சம்பிரதாயம், பழக்க வழக்கம் அப்படின்னு சொல்லி இந்த மொத்த இடத்தையுமே டேக் ஓவர் பண்ணுது. இன்னைக்கு காலகட்டங்களையும் மலைக்கு மேலையும் சரி கீழையும் சரி ஒவ்வொரு நகர்வுகளுமே இந்த டிடிடியோட சர்வேலன்ஸ்ல தான் நடக்குது. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா இது ஒரு கோயில் நிறுவனம். காரணம், இந்த திருப்பதியை சுத்தி பல கோயில்களுக்கு இந்த டிடிடி தான் ஃபண்ட் பண்ணுது. மலைக்கு மேல மட்டும் இல்லாம மலைக்கு கீழையுமே இந்த டிடிடிக்கு சொந்தமான பல இடங்கள் இருக்கு. பெருமாளுக்கு இவங்க சாத்தக்கூடிய அணிகலன்களோட மதிப்பே 1000 கோடிக்கும் மேல இருக்கும். பெருமாளுக்கு மேல இருக்கிற தங்க மாலை 12 கிலோவுக்கும் மேல இருக்கும். இத பெருமாளுக்கு சாத்தணும் அப்படின்னா இத 3 பேர் சேர்ந்து தூக்கி வைக்கணும். அது மட்டும் இல்லாம அவர் ஏம்பி நிக்கிற சூரிய கடாரமே 5 கிலோ வரைக்கும் இருக்கும். அவர் பாதத்துக்கு வர்ற தங்கத்தோட எடையே 5 கிலோ வரைக்கும் இருக்கும். எல்லாமே உங்களை போல என்ன போல மக்கள் கொடுத்த சாதாரண காணிக்கை தான். ஆனா இது திருப்பி மக்களுக்கு பயன்படாம போனதுதான் சோகம். காரணம், எல்லாமே டிடிடிக்குள்ளாடி அடங்கி போகுது. இன்னைக்கு திருப்பதி ஆந்திராவோட பகுதியா இருந்தாலுமே மன்னர்கள் காலகட்டங்கள்ல இது தமிழ்நாட்டோட பகுதியா தான் இருந்திருக்கு. இந்த ஒரு கோயிலையே பல்லவர்கள் கால, சோழ கால கல்வெட்டுகள் இருக்கு. இந்த ஒரு விஷயங்கள்ல எந்த சந்தேகமுமே இல்ல. ஆனா பெருமாளோட சிலையில தான் சந்தேகமே இருக்கு. பல பேர் இத பல காலங்களாவே சொல்லிக்கிட்டே வராங்க. பொதுவா ஒரு திருமால் சிலைனா அதுல 4 கரங்கள் இருக்கும்.
இருக்கும். 2 கரங்கள் உடம்புல ரெஸ்ட் ஆகி இருக்கும். 2 கரங்கள் சங்கையும் சக்கரத்தையும் ஏந்தி இருக்கும். ஆனா திருப்பதி பெருமாள் சிலையில இது ரெண்டுமே உடலோட ஒட்டி இல்லாம தனியா பொருத்தப்பட்டிருக்கும். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, ராமானுஜர் தாத்தாச்சாரியர் இந்து மதம் எங்கே போகிறது அப்படிங்கிற ஒரு புத்தகத்தையும் எழுதியிருக்காரு. இவருக்கு ஒரு முறை திருப்பதி ஏழுமலையான் கோயிலோட கருவறைய சுற்றி வர வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அப்படி இவர் சிலைக்கு பின்னாடி போய் பார்க்க மிகப்பெரிய அதிர்ச்சியே ஏற்பட்டிருக்கு. சிலைக்கு பின்னாடி கூந்தல் பின்ற மாதிரி ஒரு அமைப்பு இருக்கிறத இவர் பார்த்திருக்காரு. அவரோட புத்தகத்துல இத மென்ஷன் பண்ணியும் இருந்திருக்காரு. வரலாற்று குறிப்புகளும் ஒரு காலத்துல இந்த ஒரு இடத்துல மலைவாசிகளோட காளி கோயில் இருந்ததா தான் சொல்றாங்க. ராமானுஜர் தி கிரேட் வைணவிஸ்ட் இந்த கோயில பெருமாள் கோயிலா மாத்துறாரு. இந்த ஒரு கூற்றுகளை நிரூபிக்க பல ஆதாரங்களும் இருக்கு. இப்படி ஆதாரபூர்வமான ஒரு விஷயம் நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருந்தும் நம்ம யாருமே அதை கண்டுக்கல. அதுதான் திருப்பதி ஏழுமலையான் கோயில் இருக்கிற இடம். திருப்பதி மலை உலகத்திலேயே 2வது அடர்ந்த காடுகள் இருக்கிற ஒரு மிகப்பெரிய மலை. பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே மனிதர்கள் புழங்குறதுக்கு முன்னாடி வனவிலங்குகள் புழங்க ஆரம்பிக்குது. உண்மையிலேயே இந்த திருப்பதி மலை பகுதி ரொம்பவே ஆபத்தான ஒரு பகுதி. காரணம் அந்த அளவுக்கு இங்க வனவிலங்குகள் வாழுது. கரடி, சிறுத்தை, குள்ளநரி, சிங்கம், புலி, காட்டு அணில், மரநாய் இப்படி பல அச்சுறுத்துற வனவிலங்குகள் இங்க வாழ்ந்துகிட்டு இருக்கு. சமீபத்துல இந்த காட்டு விலங்குகள் மனிதர்கள் இருக்கிற ரெசிடென்சியல் ஏரியாவிலையும் வந்து அச்சுறுத்தி இருக்கு. அந்த வகையில ஒரு கோரமான விபத்தை பத்தி நாம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். அதுதான் திருப்பதி நடைபாதையில நடந்த சிறுத்தை தாக்குதல். ஒரு சிறுமிய மொத்தமா சிதைச்சு போட்டிருக்கு அந்த சிறுத்தை. இப்படிப்பட்ட வன விலங்குகளோட மூவ்மெண்ட டிடிடி சரியா கவனிக்கல. இதனாலேயே இந்த மாதிரியான சம்பவங்கள் 2 தடவை நடந்திருக்கு. அந்த சின்ன குழந்தைக்கு என்ன தெரியும்? கடவுளை பாக்குறதுக்காக மட்டும்தான் அந்த குடும்பம் அந்த கோயிலுக்கு போயிருக்கு. அப்படின்னா கடவுள் தானே அவங்கள பாதுகாத்திருக்கணும். யாரு ஒத்துக்கலனாலுமே இதுதான் நிஜம். வன விலங்குகள் வாழக்கூடிய அந்த ஒரு இடங்கள்ல தான் நாம கோயில்களை அமைச்சிருக்கோம். அது அவங்களோட இடம், அவங்களோட வீடு. அவங்க கண்டிப்பா அந்த ஒரு இடத்துக்கு வரதான் செய்யும். வன விலங்குகளை பத்தி பேசும்போது இந்த காட்டுக்குள்ளாடி வாழ்ற பாவமான ஒரு உயிரினம்னா அதுதான் மரநாய். இத ஒரு வகை பூனைன்னு கூட நாம சொல்லலாம். விஷயம் என்னன்னா, திருப்பதி கோயில்ல ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் திருப்பதிக்கு ஒரு விசேஷமான பூஜை செய்வாங்க. அந்த ஒரு பூஜையில நறுமணம் பொருந்திய ஒரு பொருள் சேர்க்கப்படுது. இந்த ஒரு திரவியத்தை மரநாயோட உடம்புல இருந்து சுரக்கக்கூடிய ஒரு எண்ணெயில இருந்து தான் எடுக்கிறாங்க. இந்த ஒரு நறுமண திரவியம் பல ஆண்டுகளா அந்த ஒரு கோயில்ல வெள்ளிக்கிழமை தோறும் பயன்படுத்தப்பட்டு வருது. இதுக்காகவே இந்த மரநாய்களை டிடிடி சட்ட விரோதமா கொண்டு வந்து பராமரிச்சிட்டு இருக்காங்க. பிரச்சனை என்னன்னா, இந்த மரநாய்கள் அழிந்து வரக்கூடிய ஒரு உயிரினம். அது மட்டும் இல்லாம இது ரொம்பவே ரேரா தான் இனப்பெருக்கம் செய்யும். அது மட்டும் இல்லாம அதுக்கு ஏத்த மாதிரியான வன சூழ்நிலைகள் இல்லைன்னா இந்த மரநாய்கள் இனப்பெருக்கமே செய்யாது. இப்படி இவங்க சட்ட விரோதமா மரநாய்களை வளர்க்குறாங்க அப்படின்னு டிடிடிக்கும் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு மிகப்பெரிய சண்டையே வருது. அதுக்கப்புறமா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் டிடிடி கிட்ட இருந்து அந்த மரநாய்களை கைப்பற்றி காடுகளுக்குள்ளாடி விடுறாங்க. ஆனா இப்பவும் அது சம்பந்தமான வழக்குகள் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா எந்த பிரயோஜனமும் இல்ல. இப்பவும் அந்த ஒரு பூஜைக்கு இந்த ஒரு திரவியம் பயன்படுத்தப்பட்டு தான் வருது. கடவுள் எப்ப அழிஞ்சு வர்ற இந்த உயிரினத்தோட உடம்புல இருந்து வர்ற எண்ணெய பூஜை பண்ணணும் அப்படின்னு சொன்னாரு. நம்ம முன்னாடி சொன்ன மாதிரியே காடுகள் வன விலங்குகளுக்கு சொந்தமானது. அதுங்க விருப்பம் போல வரும் போகும். அது மட்டும் இல்லாம கொரோனாவுக்கு அப்புறம் திருப்பதியில இந்த வன விலங்குகளோட நடமாட்டம் ரொம்பவே அதிகரிச்சிருக்கு. இன்னும் சொல்லணும்னா புரட்டாசி மாதங்கள்ல லட்சக்கணக்கான கூட்டம் இந்த திருப்பதி கோயில்ல அலைமோதும். இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. ஃபைனலி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் பல சுவாரஸ்யமான தகவல்களுக்கு அப்படியே நம்ம நியூஸ் தமிழ் ஆன்லைன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.